ஹாய், நான் இன்றைக்கி உங்களுக்கு முள்ளு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 3 கப், அரிசி மாவு 2 கப். கடலை மாவு எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் அரிசி மாவு எடுத்துக்கணும். சில்லி பவுடர் 3½ டீஸ்பூன், உப்பு 3 டீஸ்பூன், வெண்ணெய் இந்த மாதிரி ஸ்பூனால் 2½ ஸ்பூன், இந்த மாதிரி ஸ்பூனால், தண்ணி இது பிசையறதுக்கான தண்ணி, இது மாதிரி அச்சு, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், இது மாதிரி அச்சு நம்மளுக்கு தேவைப்படும் முள்ளு முறுக்குக்கு. அதுக்கப்புறம் இது மாதிரி குழல். இப்போது அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், அந்த முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது அந்த கடலை மாவை போட்டுக்கணும். கடலை மாவு 3 கப்பு போட்டுக்கணும். அப்புறம் அரிசி மாவை போட்டுக்கணும். இது ரெண்டுத்தையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு, அடுத்தது அரிசி மாவு, கடலை மாவு அரிசி மாவு ரெண்டும் போட்டாச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. எங்களுக்கு இப்போது கொஞ்சம் காரம் தேவைப்படும், அதனால நான் நிறையா போடுறேன். இதுக்கு தேவையான நான் 3½ டீஸ்பூன் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அடுத்தது உப்பு. உப்பு போட்டாச்சு. பெருங்காய பொடி, நான் இப்படியே போடுறேன். நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளந்து போடுறதாலும் போடலாம். பெருங்காய பொடி போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வெண்ணெயை போட்டுக்கலாம். வெண்ணெய் ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரி அந்த வெண்ணெய் நிறையா போட்ட ஒரு இது தெரியும், டேஸ்ட் தெரியும். அதனால் இதுக்கு 2½ டீஸ்பூன் நான் போடுறேன். எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம். வெண்ணெயை போட்டுன்ட்டு அந்த வெண்ணெய் திட்டா இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போது நல்லா அந்த வெண்ணெய் இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அந்த இது பிசைஞ்சாச்சு. இப்போது இது தண்ணி ஊற்றி பிசையறதுக்கு முன்னாடி அடுப்பையும் அதே சமயத்தில் பற்ற விட்டுட்டா அந்த எண்ணெய் சுட்டுருக்கும். அடுப்பை பற்ற விட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அந்த எண்ணெயும் சுட்டுருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு புழிய வர மாதிரி கொஞ்சம் இதுவாக பிசையணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தளரவும் இல்லாமல் மீடியமாக பிசையணும். மாவை இது மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இது மாதிரி பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி பிசைஞ்சுட்டா தான் கை வலிக்காது. இல்லைன்னா புழியும் போது கொஞ்சம் நேரத்தில் கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த குழலில் இப்போ எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழலில் கொஞ்சம் சுற்றி இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு இது மாதிரி ரவுண்டாக இப்படி தடவிக்கணும். தடவின்ட்டு இந்த ஸ்டார் அச்சு இருக்கு இல்லையா, அது இது மாதிரி இது உள்ளே போட்டுட்டு இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போது இதை எடுத்து மாவு கொஞ்சம் எடுத்து இது மாதிரி உருட்டிண்டு இதுக்குள்ளே போட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் கூட போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக புழிஞ்சால் நல்லா தான் இருக்கும். இது மாதிரி போட்டுன்ட்டு அப்புறம் இது மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, இதை எடுத்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி புழிய வேண்டியதான். இப்போ எப்படி புழியறதுன்னு பார்க்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சுட்டான்னு பார்த்துக்கலாம். இப்படி பார்த்தா தெரியும், நல்லா ஹீட் தெரியும். அப்படியும் இதுவாக இல்லைன்னா கொஞ்சோண்டு இது மாதிரி கையில் மாவு எடுத்துட்டு இப்படி போட்டால் அது உடனே இது மாதிரி வரும். வந்தோடனே அதை எடுத்து போட்டுட்டு இப்போ புழிய ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்னா 1 2 3 4ன்னு அதில் இருக்கும் இல்லையா, அதில் 2ல் வச்சுட்டு
மாதிரி விசிறி புழியணும். அது நல்லா இதை மாதிரி ஒரு உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி நுர வர மாதிரி இருக்கும், பபிள்ஸாக இருக்கும். அந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினப்புறம் திருப்பி போடணும். அந்த பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கிட்டு கோல்டன் ப்ரௌனாக வரும்போது முறுக்கை எடுத்து வெளியில் வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் ஒரு இது அளவுக்கு இப்போ திருப்பி போடலாம். ரெண்டு சைடும் நல்லா வேக விடணும். இந்த சவுண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி புஷ்ன்னு வர சவுண்ட் ஃபுல்லாக அடங்கணும். அந்த சவுண்ட் ஃபுல்லாக புஷ்ன்னு என்னவோ ஒரு மாதிரி வருது இல்லையா, அது ஃபுல்லாக அடங்கணும். இப்போ திருப்பி போடணும். நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வரும்போது எடுத்துடணும். இன்னும் முறுக்கு ரெடியாக இல்லை. ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபிள்ஸ் குறைஞ்சின்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது நிறையா பபிள்ஸ் அப்படியே ரொம்ப இருந்தது. இப்போ நல்லா அது வெந்து பபிள்ஸ்லாம் அடங்கிடுது, கோல்டன் ப்ரௌனாகவும் ஆயிடுது. இந்த சமயத்தில் எடுத்து வச்சிடணும். இப்போ சுட சுட முறுக்கு ரெடி.